டீ போடுறப்ப பால் சூடு பண்ணுறப்பான் வச்சா சரி டீ போட்டு பாலாக சொல்லியிருக்காங்க இன்றைக்கி. பழையலான்னு முடிவு பண்ணிவிட்டேன். தீபாவளியை முன்னிட்டு சரிங்களா, சந்தோஷம். மக்களெல்லாம் சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் டீ போடுறப்ப பால் கொதிக்க வைக்கணும் பார்த்தீங்களா, லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் டீ தூள் போடுங்க. ஏன்னா அது கூட சேர்ந்து போடணும், அது வேந்து வரக்கு லேட் ஆகும். அப்புறம் கொஞ்சம் ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனை கரண்டி அது பக்கத்தில் வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, அந்த லைட்டாக கெட்டி விட்டிங்கன்னா என்ன ஆகும், ஈக்குவலாக மிக்சட் ஆகும். அப்புறம் சர்க்கரையும் அதிலே போட்டுருங்க. அப்போ தான் ஒன்றா கெந்து வரும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட் ஒரே மாதிரி கிடைக்கும். நம்ம சும்மா எடுத்துகிட்டு அப்படியே வேக வச்சு சர்க்கரை போட்டு தனியாக ஆற்றணும் இல்லையா, அப்புறம் அதிலே சூடு ஆறிடும். அப்புறம் கொண்டு போய் கொடுக்கும்போது ஆறிடும், இருந்தால் நீங்கள் கோச்சிட்டு போயிடுவாங்க. அது மாதிரி இல்லாமல் பார்த்துக்கோங்க. எதுவும் காமிக்க பாருங்க. லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் போடுங்க. இருமா லைட்டாக பால் சூடாகிடுச்சு, கொதிக்க வந்துச்சு பாருங்கள். இப்போ டீ தூள் போடுங்க. டீ தூள் போட்டுட்டு இப்போ மிளகாப்பொடி போட வேண்டியது. போட்டுட்டு சாம்பார் டீ அப்படின்னு வச்சுருங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது தான் நல்லா கொதி வரும்போது நாங்கள் ஈக்குவலாக ஒரே மாதிரி எல்லா பக்கம் போகும். அப்புறம் அடுப்பு குறைச்சிக்கணும், இல்லைன்னா காய்கறி திட்டுவாங்க. சரியா, கம்மி பண்ணி வச்சுக்கணும். இப்போ லைட்டாக வெள்ளையாக இருக்குது பாருங்கள், டிக்காசம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கேட்பாங்க, கொஞ்சம் வச்சு போட்டுக்கணும். கூட என்ன பண்ணால் ஏலக்காய் டீ இஞ்சி டீ எதாவது போடுறீங்கன்னா பால் கொதிக்க வைக்கும் போது ஏலக்காய் தட்டி போட்டுருங்க. நல்லா டேஸ்ட் இறங்கும். ரெண்டு நிமிஷம் விட்டுருவாங்க, அதை பாடாப்படுத்த வேண்டாம், கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், இப்போ கொஞ்சம் நல்லா கொதித்து நிறம் வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் சர்க்கரை போட்டுருங்க. இந்த டைமில் சர்க்கரை போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், அது ஈக்குவலாக வந்து கரையும் போது ஈக்குவலாக சாறு மிக்ஸ் ஆகிடும், உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பத்தலைன்னா போட்டுக்கலாம். இந்த அது டீயோட கலர் பாருங்களேன், கொல்லி கொதி வந்துருச்சுங்களா. இன்னும் 2 நிமிஷம் அப்படியே அப்படியே விட்டிங்கன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சிரும், உங்களுக்கு டீ டேஸ்ட் வரும். இது ஒரு மெத்தடு. நீங்கள் ஒரு விதமாக எல்லோரும் டீ போட்டிருப்பீங்க, இது ஒரு மெத்தடு. எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், திட்டவங்க திட்டலாம். சர்க்கரை இப்போ தான் போட்டிருக்கோங்களே, கொஞ்சம் 2 நிமிஷம் கரையிட்டுங்க. லைட்டாக வேணால் கொஞ்சம் சீக்கிரம் வேணால் கொஞ்சம் யாரும் ஏற்றி வச்சுக்கோங்க. சக்கரை நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, டீ ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் டீ குடிக்க போகிறோம்.